தமிழக வெற்றி கழகம் சார்பில் 2வது ஆண்டாக மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கும் விழா இன்று தொடங்கியது. மொத்தம் 2 கட்டங்களாக விருது வழங்கும் விழா நடக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல் கட்ட விருது வழங்கும் விழா திருவான்மையூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இன்று காலை தொடங்கியது. இன்றைய விழாவில் 800க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு விருது மற்றும் பரிசு தொகை வழங்கப்பட்டது. இதில் விஜயோட முழு பேச்சு அது ரஜினியை சீன்ற மாதிரி இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது நடந்து முடிந்த 10வது மற்றும் 12வது தேர்தலில் சாதனை படைத்த தம்பி மற்றும் தங்கைகளுக்கு பெருமையோடு வந்து இருக்கும் அவர்களோட பெற்றோர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த புஷி ஆனந்த் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களுக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு முறை இளம் மாணவ மாணவிகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசியிருந்தார். பாசிட்டிவ் எனர்ஜி இருப்பவர்களை பார்க்கும்போது இயல்பாகவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கெமிஸ்ட்ரி இன்று காலையிலிருந்து இருக்குது. எல்லா துறையிலையும் நல்ல துறை தான். அதில் முழு மனதோடு கடுமையாக உயர்த்தா வெற்றி நிச்சயம். இதனால் உங்களுக்கு பிடித்த துறை தேர்ந்தெடுங்க. தமிழகத்தில் நல்ல மருத்துவர்கள் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் தற்போது தமிழகத்துக்கு நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. விஜய் சொன்ன இந்த விஷயம் நேரடியாகவே ரஜினியை குத்தி காமிக்கிற விதமாக இருந்துச்சு. அதாவது தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் தேவை, தலைவர்கள் வருவாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க வரதே இல்லை. நான் தலைவன் என்று சொன்னதும் அரசியல் தலைவர்களை மட்டும் சொல்லலை. நமது தமிழகத்தில் உலகாந்திர மருத்துவர்கள் பொறியாளர்கள் அதிகமாகவே உள்ளாங்க. நமக்கு எது அதிகமாக தேவைப்படுகிறது என்றால் அது நல்ல தலைவர்கள் தான். அரசியல் ரீதியாக மட்டும் இதை சொல்லலை. ஒரு துறையில் சிறந்து விளங்கினா அதன் தலைமையிடத்துக்கு நீங்கள் செல்ல முடியும். அதனை தான் இன்னும் நல்ல தலைவர்கள் தேவைன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதனால் மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களா, ஒருவேளை சினிமாவிலையும் நல்ல தலைவன் ரஜினிகாந்த் இல்லையா அப்படின்றத நம்ம விஜய் சொன்னதா எல்லாரும் ஒரு பக்கம் டாக் போயிட்டுருக்கு. இதனால் ரஜினி அவர்கள் ரொம்பவே டென்ஷன் ஆகிருக்காரு. மேலும் ரஜினி ரசிகர்களும் டென்ஷன் ஆகிருக்காங்க. என்ன விஜய் இந்த மாதிரி பண்ணுறாரு, அரசியல்லையும் நம்ம ரஜினிகாந்தை குற்றம் சாட்டாரு. மேலும் சினிமாலையும் பார்த்தீங்கன்னா அவர் நல்ல தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது ரொம்பவே அப்செட் ஆகிருக்கு. இது நிச்சயமாக பூகாந்தரமான ஒரு சம்பவமாக பார்க்க தான் பட போகுது. அதாவது செய்தி என்பது வேறு, கருத்து என்பது வேறு, எது உண்மை எது பொய் என்பதை ஆராய கற்றுக்கொள்ளுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போது தான் உண்மையிலே நமது நாட்டில் என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன பிரச்சனை, சமூக தீமைகள் பற்றி தெரிய வரும். அது தெரிந்து கொண்டால் ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கின்ற பொய் பிரச்சாரங்களை நம்பாமல் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல விசாலமான உலக பார்வை உங்களால் வளர்த்து கொள்ள முடியும். அது வந்துவிட்டாலே அதைவிட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாது என்று தெரிவிச்சிருக்காரு. இதன் மூலமாக எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்காக இருக்கேன், நான் தான் நல்ல தலைவன்றதை மறைமுகமாக விஜய் அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுது. இதன் மூலமாக ரஜினியை சீண்டி பார்த்துருக்காரு விஜய். இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து வரப்போகும் நாட்களில் என்ன மாதிரி இந்த பிரச்சனை போக போகுது, விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ரஜினி ரசிகர்கள் எந்த மாதிரி சண்டை போட போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் விஜய் பேசின இந்த விஷயத்தெல்லாம் எந்த மாதிரி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும்.